இப்போது கிடைத்திருக்கும் ஒரு அண்மை செய்தி, பிக் பிரேக்கிங் நியூஸ். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பார்த்தபடியே பெருத்த முனையை எடுத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக போடும் நாம் தமிழர் கட்சி அநேகமாக 15% வாக்குகளை பெறக்கூடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே வேளையிலே டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகளும் இன்று வந்த வண்ணம் உள்ளன. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் 70 தொகுதிகள் அடங்கிய சட்டமன்றத்திலே கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே பாஜக முன்னணி வகிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆம் ஆத்மி கட்சியினுடைய பல முன்னணி தலைவர்களும் தோல்வி முகத்தோடு இருக்கிறார்கள். குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால், மனிஷ் சிசோடியா, அதிஷி மர்லேனா போன்றோர் தோற்கக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து டெல்லி சட்டமன்றத்தை பாஜக பிடிக்கிறது என்பது தெரிகிறது. காங்கிரஸ் கிட்டத்தட்ட படுமோசமான ஒரு தோல்வியை சந்திக்கிறது. டெல்லியிலே 7 தொகுதிகளில் 1 அல்லது 2 தொகுதிகளிலே காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடும் என்று தெரிகிறது. டெல்லி சட்டமன்றத்தில் பிஜேபி அநேகமாக ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிகிறது.